இந்த களமத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருந்தாங்க. 4 முனை போட்டியில் ஒரு முனை திமுக தவிர மற்ற எல்லோரும் திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிற 3 முனையும் ஒரே நிலையில தான் இருக்காங்க. அதுதானே உங்களுக்கு ஆபத்து. அப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் ஈஸியா ஸ்பிளிட் ஆயிடும். இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு தானே அது சாதகமா இல்ல, ஆனால் பாதகமா போகுது. அது குறிப்பிட்ட திமுகவுக்கு சாதகமான ஓட்டுகள், ஏற்கனவே சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள், இருக்கக்கூடிய சில இளைஞர்களுடைய ஓட்டுக்கு தாவைக்காக்கு போகும். சிறுபான்மை ஓட்டுகள் அப்ப திமுகவுக்கு தான் இருக்குங்கிறத நீங்களே உறுதிப்படுத்துற மாதிரி சொல்றீங்க. அதிமுக எதிர்கட்சியா இருக்கு, வாக்கு வங்கி கொண்ட கட்சி, அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப திரும்ப திரும்ப 2 முனை போட்டி தான் எல்லாரும் சொல்லும் போது இப்ப வாக்காளர்களுக்கு ஒரு சிந்தனை வராதா, ஒரு யோசனை வராதா? அப்ப இவங்க தான் போட்டி போல, அப்ப இவங்களுக்கு வாக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி மற்ற 2 ஆட்டக்காரர்களுக்கு வாக்கு போட்டா உங்க நிலைமை என்ன ஆகும்னு கேக்குறேன். போனா என்னடா, நீ நல்லா இரு, நீ நிம்மதியா இரு, நீ சந்தோஷமா இரு. நான் என்ன சொல்றேன், டெல்லிக்கு அது இது சட்டமன்றத்துக்கான தேர்தல் சார். இதை நீங்க மக்களை அவளை யாரும் முட்டாள நினைச்சிட வேணாம். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கதை வேற. இப்ப எடப்பாடியாரா ஸ்டாலினா என்ற நிலையில தேர்தல் பார்க்கறாங்க மக்கள். அப்போ நீங்க என்னதான் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே எடுபடாது. நீ அப்படி வரியா? நீங்க லாஜிக்கா தான் கேக்குறீங்க. எனக்கு வேற மாதிரி ஒரு லாஜிக் தோணுது. 2024 நீங்க தனித்து தான் போட்டிட்டீங்க. நடக்கக்கூடியது யார் பிரதமர், இந்திய நாட்டை யார் ஆளுவது அப்படிங்கிறதுக்கான தேர்தல். அதிமுக மாநில கட்சி, ஏன் தனித்து போட்டிட்டீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஏன் தனித்து போட்டோம்னா அன்றைக்கு அது ஒரு சூழ்நிலை. தேர்தல் களத்துல மாறி மாறி வரும். ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ்னா அப்ப மோடியா ராகுலாங்கிறதான எலெக்ஷன். அப்ப உங்க லாஜிக் படி ஒண்ணு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கணும், இல்ல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கணும்ல. ஏன் தனித்து போட்டிட்டீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க தனித்து போட்டிட்டீங்கல்ல, என்ன நோக்கம், அதுக்கு என்ன லாஜிக்? தேர்தல் களத்துல ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கட்சி அந்த சூழ்நிலைக்கு முடிவெடுத்து நான் அதை தப்புன்னு சொல்லல திரு ஜவஹர் அலி. நீங்க இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல், எடப்பாடியா ஸ்டாலினாங்கிறதா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இதை எதுக்கு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான தேர்தல் மடைமாற்றாங்கன்னு கேக்குறீங்க. ஓரளவு லாஜிக்கான கொஸ்டின் மாதிரி தான் அது இருக்கு. ஃபைன். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், இந்திய நாட்டை யார் ஆளப் போவது அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அப்ப தமிழ்நாட்டுல நீங்க தனித்து போட்டிட்டீங்கன்னு கேக்குறேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எங்களுக்கு 39 எம்எல்ஏ எம்பிக்களை நீங்க கொடுத்துருங்க, தமிழ்நாட்டு உரிமையில பாராளுமன்றத்துல பேசி இருப்போம். இவங்க எதுவுமே பேசல. இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எப்படி கேக்குறேன்னா, ஒண்ணு அப்ப பிஜேபி கூட இருந்திருக்கணும், இல்ல காங்கிரஸ் கூட இருந்திருக்கணும். அதான லாஜிக்கா இருந்திருக்கும்னு கேக்குறேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அது இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. இவங்களுக்குள்ள இப்ப இந்த தேர்தல் காலத்தை சந்திக்காங்க. இவங்களுக்குள்ள ஜெல்லா இருக்காங்களா? விசிகாவும் நாங்க அழுதுகிட்டே சிரிக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே அதை சொல்லக்கூடிய மனதளவில் உடைஞ்சு போயிருக்காங்க. அதான் நான் கேட்டேனே, மதிவாணன் எங்க வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கதான் உரிமைகளுக்கான ஒரு சின்ன சின்ன முரண்கள் வரும். தோத்து போற கூட்டணிக்கு என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் இந்த அவமானம் உனக்கு தேவையா? இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு, இலங்கைக்கு ராணுவம் அனுப்புவதற்கு யார் காரணம்? காங்கிரசும் திமுக தான் காரணம். கச்சத்தீவு விட்டு கொடுத்ததுக்கு யார் காரணம்? எப்ப ராணுவம் அனுப்புனாங்க இலங்கைக்கு சார்? எப்ப அனுப்புனாங்க? ஐபிகேஎஃப் சொல்றீங்க? ஆமா, 87 அனுப்புனதெல்லாம் எப்போ? அந்த காலங்களோட கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அந்த வருஷம் மறந்துட்டேன்னா கூட அந்த இது ஏன்னா அப்ப திமுக ஆதரவா இருந்தாங்களான்னு கேக்குறேன். ஆமா, ஐபிகேஎஃப் ஆதரவா இருந்தாங்க. சார் நீங்க வரும்போது வரவேற்காம எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. 2000 இங்க கேளுங்க சார், எப்ப சார் ஒன்னால வச்சு இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க? 2009 ராணுவம் அப்ப அனுப்பல. அது இல்ல சார், ராணுவம் அப்ப அனுப்பல. அது இல்ல சார். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்?